குள்ளநரி கேமிங் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீழ நெட் செக் பண்றாடே. நெட் செக் பண்றா. இல்ல இது வீடியோ ஆன் பண்ணிட்டு வந்தேனா அதான் அப்படியே கேரக்டர் ஸ்கில் வந்து பிஆர் கேரக்டர் ஸ்கில் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாறல, நீங்க மாத்திட்டீங்க சார். இது போயிட்டு வந்தான்டா, அது பேர் என்னது, ரூம் மேட்ச் போயிட்டு வந்தானா, அதனால இது மாறிடுச்சு. அடிச்சு விட்டான்டா. வா வா கை சீக்கிரம் வா. நீ சச்சு சச்சு தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. சச்சு ஒருத்தன் பிக்கெட் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீம்ல. பின்னாடி பாரு, 2 பேரும் சுட்டுட்டே இருக்கான். மேல படுத்து சாக மாட்டான். 20 ஹெச்பில தப்பிச்சிட்டான். இல்ல ஒண்ணு மைக்கு வந்துட்டு சவுண்டா இருக்கு, ஓவர் சவுண்டா இருக்கு, இல்லைன்னா கேட்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு ஓவர் சவுண்டா இருக்குல்ல. இப்போ ஓகேவா? போலாமா? சொன்னோம்ல இருந்துச்சு எனக்குலாம். இல்ல வீடியோ ஆன் பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தன் பேசினான். அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நம்ம தான் பேசணும். வீடியோ ஆன் பண்றதுக்கு மட்டும் அவர் வருவாரு. முடிய போகும்போது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சொன்னேன், எப்ப பார்த்தாலும் திங்க வேண்டியது போக வேண்டியது. அங்கிள் உங்ககிட்ட காட்டுது. நான் எப்பயா போனேன், திங்கிறது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். போடுறதுல ஜேடி தான் இப்போ பண்ணுவா. கேவலமா செத்துட்டேன் ஜேடி, மனவர்த்தமா இருக்கு ஜேடி. அப்புறம் வீட்ல எல்லாம் ஏறா சச்சின். அடி 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 அடி. லாங் ரேஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டாரு. மணி தூக்கும். சச்சு பேசியா? உனக்கு என்னாச்சு? பேன் பண்ணிட்டாங்களா? அவனுக்கு மைக் ஒரு நாட் வர்க்கிங் சொல்லிட்டு இருக்கேன் என் கால்ல. மைக் ஒரு கவலையா ரைட். ஆமா, இது ட்ரெய்னிங் கிரவுண்ட்ல இருந்தீங்க, இன்வைட் பண்ணா வரல ஏன்? அவங்கள மதிக்கலன்னு அர்த்தம். பகல்லையா டவர் கிடைக்காது, நான் வந்தும் வேஸ்ட் தான். பகல்ல டவர் கிடைக்காது, நைட்ல டவர் கிடைக்காது. இல்ல அது ஒரு காரணம். நீங்களே ஒரு சேட்டலைட் வாங்கி வீட்டு மேல வைக்க வேண்டியதானே? சேட்டலைட் வாங்கி வீட்டு மேல வைக்கவா? என்னவா இஸ்ரோல வேலை பாக்குறீங்களா? அதனால சொல்றேன். இஸ்ரோல பண்றீங்கல்ல சார், அத ஒரு மினியேச்சரா பண்ணி உங்க வீட்டு மேல பார்க்க வேண்டியதானே? நான் ஜேடிட்ட சொல்றேன், நீங்க வந்து இஸ்ரோல பெருக்கிற வேலை பாக்குறீங்கன்ட்டு. அவன் சொல்றான் நீங்க சயின்டிஸ்ட். ஏதோ நம்புறது வழிய விடுறா, குறி கொன்றுமா நீ. அவன் அடிக்கிறான், எனக்கு அடியே விடுதல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மன வருத்தம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளவு டேமேஜ் கொடுத்தா நான் சாவ மாட்டறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் என்னடா டபுள் பிளட் எடுத்து நொட்டு அடிச்சிட்டு இருக்கான். டேய் ஒண்ணும் பண்ணல. ப்ரொடக்ஷன் பாயிண்ட் இருக்கு, பயமே இல்லை. ஆமா இருக்கு, ரெடி கொடுங்க. ப்ரொடக்ஷன் கார்டு யூஸ்ட். ரெடி கொடுங்கடா. கொடுத்தாச்சுடா. ஆனா நீ வாடா போடான்னு கூப்பிட்டா கூட பரவாயில்ல, அங்கிள்னு கூப்பிடுற பத்தியா? யாரு? அதுதான்டா நிஜமா பொண்ணா இருக்கு. பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லைங்கிறேன் நான். இல்ல எனக்கு வந்து சம்டைம்ஸ் இவன் ஜேடி கூப்பிடுறனால எனக்கு, நான் எப்பவும் இதுக்கு முன்னால வந்து சாம் பாடமோஸ்லே உன்னை வாடா போடான்னு தான் கூப்பிட்டு இருந்தேன். எப்போ இவன் கூட சேர்ந்தனோ அப்பத்துல இருந்து உன்னை அங்கிள் நான் கூப்பிட்டு இருக்கேன். அதுதான்டா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவனுக்கு சொல்லு, அவனுக்கு வெறும் 19 வயசு தான் ஆகுது. என் போட்டோ உங்ககிட்ட இருக்கு, பாத்துட்டு யார் அங்கிள் பாக்குறா நீங்களே முடிவு பண்ணுங்க. ஜேடி போட்டோ இல்ல, ஜேடி போட்டோ கிடைச்சதுன்னா அவன் அங்கிளா இல்ல ஆன்டியான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்டா இருக்கு, அவனை நான் பாத்துருக்கேன், அதுக்குதான் நான் சொல்றேன். எனக்கு அனுப்பிச்சு விடு விஜயமிகா பிரைவேட்டா போட்டோ வரேன். இவன் சச்சின் ரொம்ப ஆசையா கேட்டான்.
குரூப்ல போட்டுருவோம். என் போட்டோ கூட கேட்கல விஜயமிகா, உன் போட்டோவும் கேட்கல, நீயே அனுப்பி விட்டுக்கிட்ட. ஆனா சச்சின் வந்து ஜேடி போட்டோ அனுப்பி விடுங்கன்னு கேட்டான். அப்ப சம்திங் சம்திங் ரெண்டு பேருக்கும் சம்திங் சம்திங் தனியா விளாண்டுருப்பேன். கிஷமி எனக்குலாம் ஜேடி பேசுறது கேட்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சொல்ல ட்ரை இப்ப மட்டும் கேட்காதே. கேரக்டர் ஸ்கில் எப்படி மாறுச்சு? அங்கிலே சொல்லு அம்மா கூப்பிட்டு பார்த்தேன். நம்ம டிராப் யாரோ டிராப் எடுத்தீங்கன்னா ஒரு 400 டைம். ஜேடி எப்போ உனக்கு காலேஜ் ஆரம்பிக்குது ஜேடி? பெரிய பிளேயர். எப்போ காலேஜ் ஆரம்பிக்குது உனக்கு? அடுத்த மாசம் 14. அவ்வளவு நாள் என்ன லீவ் உனக்கு? கம்மியா தான் லீவ். இது உங்க ஊர்ல கம்மியாவாடா? 2 மாசமா இங்க தான்டா சுத்திட்டு இருக்க நீனு. 52 days தான் விட்டுட்டாங்க. 52 டேஸா? 67 நாள் காலேஜ் இருக்கு தெரியுதுல. 67 நாள் லீவாடா உனக்கு? உங்களுக்கு லீவ் விட்டாங்க. 52 எங்களுக்கு 40 நாளுக்குள்ள சம்திங் எவ்வளவு லீவ் விட்டாங்க? 30ல இருந்து 40 நாள் வரைக்கும். டேய் வாங்கடா. அரா காலியா நீ மேல வந்து வர. அவங்க எல்லாம் பெரிய பெரிய கன்னா வச்சிருக்காங்க. நம்மட்ட இதுதான் இருக்கு யூசேட் இது போறது. என்ன மண்ணா கட்டிக்கு விஷயம் எடுத்துட்டு வந்த நீ? ஏன்டா அது வர வாங்குறதுக்கு தான் காசு இருக்கு. பட்ஜெட்ல அவ்வளவுதான் வந்தது. உங்களோட கிடந்து நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் கன்னு வாங்க மாட்டீங்க, நாங்க அடிச்சு ஜெயிச்சு கொடுப்போம். நீங்க வந்து சும்மா சுத்திட்டு இருப்பீங்க. ஆமாமா ஜெயிச்சிட்டீங்க. முட்டையில இருக்கு மேல பாரு. கொடிங்க தந்தாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 0 டேமேஜ். பரவாயில்ல. இப்ப வரைக்கும் ரெண்டாவது மேட்ச் 3வது ரவுண்ட் வந்தாச்சு. இதுல நம்மள திட்டுறாங்கயா இவர் எதுவுமே பண்ணலன்ட்டு. நான் இப்போதான் பாக்குறேன். அதாவது எனக்கு நடந்த குடும்பம் யாரும் நடக்கல. அது நடந்திருந்தா நீங்க பேசியிருக்க மாட்டீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்றது இல்ல. சொன்னாதானே நடந்துச்சா இல்லையான்னு நம்ப முடியும். இல்லடா ஒரு எனிமி முன்னாடி ஒளிஞ்சிருந்திருக்கான். நான் பக்கத்துல போற வரைக்கும் அவன் அடிக்கல. டயர் மேல குதிக்கிறேன் மேல போறது இருக்குன்னு சொல்லிட்டான். அதான் இருக்கான்னு தெரியுது இல்ல, அடிக்க வேண்டியது. எங்க இருந்து அடிச்சா இருக்கா தெரியுதுல, அடிக்க வேண்டியதானே. டிமிட்ரி போற சச்சின் என்ன ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் அது? அங்கிள் ஹேட்ரிக் கம்பி கம்பி காணல் காணல் போட்டு வர்றான். ரைட் கன்ஃபார்ம்டா. யா ரிப்போர்ட் போட்டுடுங்க. Quick EP control Confirm for பண்ணு. everybody. I சரி need எங்க equipment. அங்கிள் ஹேட்ரிக் என்ன ஹேட்ரிக்? 0 டேமேஜ் பாத்துட்டேன். ஆனா நீங்க நம்புனா நம்புங்க, அவன் காணல் தான் பக்கத்துல இருக்கு. அதான் அங்கிள் ரிப்போர்ட் போட்டு விடுவான் அவன். தெரியலடா. அதுக்குள்ள தெரியலையா? நான் திரும்ப அந்த ஹைலைட்ஸ் காட்டும்லடா, அதுல பார்த்தேன் ப்ளூ கலர் சட்டை என்னமோ போட்டிருந்தான். அது இல்லையே. எல்லாம் ஒரே கில்டு. ஸ்டெப்ஸ் வருது. ஏதாவது கிரனேட் தூக்கி போடும். எங்கடா போகுது கேட்டு நீ என்ன அது பின்னால போயிட்டு இருக்க? அடிக்க வேண்டியதுடா. அதான் அடிக்கிறாங்க. 3 பேர் 4 பேர் மொத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒருத்தன் வந்தா என் கூட பேக்கப் நின்னா, எட்டுக்கால் பூச்சி வேற சைடு போயிருச்சுன்னா எட்டுக்கால் பூச்சியோட ஓடிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கிரனேட்டா முடிட்டானுங்க. ஏடி 1v4 பண்ணுவாப்ல. என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே எப்பவும் சாமி கூடுவோம். எல்லா மேட்ச் சாமி கூட்டிட்டு இருக்கோம். லாபி வாங்கடா டேய், லாபி வந்துட்டு போலாம்டா. இது எங்களோட இது அந்த இது இருக்கு, அது கிளைம் பண்ணிட்டு வரேன். அந்த இது ஒரு டெடி பேர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது கிளைம் பண்றதே மறந்துடுறேன். அந்த ட்ரெஸ் எடுக்கணும்னு பாத்துட்டு இருக்கேன் நான். ஆமா ஆமா பெரிய ட்ரெஸ். நல்லாதான் இருக்குங்க அந்த ட்ரெஸ். யாரும் ரெடி கொடுக்கல. வேற என்ன எல்லாம் வச்சாச்சா?
யாரோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணு. ரெடி கொடுத்தாதான் ஸ்டார்ட் ஆகும். அயன் மேனா மாறிட்டேன். பேண்ட் சரி ஒரு நிமிஷம். இது அயன் மேனாடா? ஏய் இதுங்க கேரக்டர் ஸ்கில் மாறி இருக்கு. இருக்கு. அப்லோட் பண்ணுங்க. யாருக்காவது கேரக்டர் ஸ்கில் மாத்தணுமா மாத்திக்கோங்க. பேக் டு கான். குரூப்ல நல்லா எழுதி கொடுத்தல. அவர் கேரக்டர் ஸ்கில் நீ கேரக்டர் ஸ்கில் மாத்த. ஸ்டார்ட் பண்றோம். கோல் வந்துருக்கியாங்களே. ஏதாவது கன் ஸ்கின்னு உருப்படியா ஒரு ட்ரெஸ் வந்தா வாங்கலாம். குளோவாலுக்கும் பவர் விட்டு இறக்க சொல்லுவோமா? எப்படி வால் போட்டோனே இது 20% வந்து டேமேஜ் தாங்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சும்மாவே கண்ட கர்மத்தை போட்டு உடைக்கிறாங்க. அதான் அது காப்பு வைக்கிற மாதிரி இன்னொன்னு பவர் இறக்க சொல்லுங்க. அப்படியே ஆட்கள் தான் அவங்க. ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்ல சார்ஜ் இல்லாம விளையாடுறதுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜ் போட்டு ஆடுறது. போட்டுட்டே ஆடு. 4 3 பேர் தான் வந்தாங்க. 20 டேமேஜ் எடுத்துட்டேன். நான் அவமானப்படுத்துவாங்க. நானும் டேமேஜ் கொடுக்கணும். யாராவது கொடுங்க. நானும் 20 டேமேஜ் கொடுத்தேன். யார் அவன் என்னைய மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காங்க? எதுக்கு இப்ப ஸ்பீடா இருக்காங்க? என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டு வராங்க? பிசி பிளேயர்ஸா? இல்லையே. பிசி பிளேயர்ஸ் வரது வாய்ப்பு கம்மி தான். ஸ்பீடா இருக்கானுங்கடா. ஐபோன் பிளேயர்ஸா இருப்பாங்க. ஐபோன் ஸ்பீடா? ஐபோன்னா ஸ்பீடான்னு கேக்குறான் பாருங்க. கேமுக்கு சொன்னா வீடியோ போட்டுட்டாங்க. கேமிங் கேமரா யார் வீட்லயோ டிவி சவுண்ட் கேட்கல. ஏதோ வந்து இளவு வீட்ல உட்கார்ந்துட்டு போய் சத்திட்டு இருக்கு. தைரியமா சொல்லுவாங்க எங்க அங்கிள். டிவி சவுண்ட் கேட்டாலே எங்க வீடு தான் தெரியும். அப்புறம் என்ன? ஆனா இது டிவி சவுண்ட் மாதிரி இல்லையே, வேற ஏதோ சவுண்ட் மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க போல. அவங்க அப்பா இரவு சீரியல் பார்த்துட்டு பாரு. சும்மா அங்கிள் பாருக்கு பின்னாடி டிராப் பக்கத்துல 2 பேரும். என்ன உன்னை ரிவைவ் பண்ணலையா யாரும்? நீங்க பக்கத்துல நின்னுட்டு நீங்க தான் ரிவைவ் பண்ணணும். வேற சின்ன பிள்ளை சோதனை. என்னை காப்பாத்தி அவனுங்கெல்லாம் 2வது ரவுண்ட் மேக்ஸ் 7 எடுக்கிறானுங்கடா. அவங்க போறாங்க. ஊசியை வச்சு நோட்டிட்டு இருப்பான். அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சாங்க. நம்ம தோத்தோம். ஜெயிச்சாலும் இவன் அதை தானே எடுத்துட்டு வரும் பாரு. அவங்க ஜெயிச்சா அப்படி வரும். என்னமோ சரியில்லை. எவ்வளவு விளாட மாட்டிருக்கேன். நானும் விளாட மாட்டேன். என்னையும் சேர்த்துதான் உள்ள சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே எடுத்துன்னு பார்த்தேன். ஆகல ஒண்ணு யாரும் கில் அடிக்காதீங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா மேட்ச் ஜெயிங்க. 2த்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஓஹோ நீ எப்படி வரேன்? ஆமா அதுக்கு பேரணும்ல. அங்கிள் உங்ககிட்ட ஃபுட் ஸ்டெப் உங்ககிட்டதான். ஓகே 2 பேரும் பக்கத்துல நிக்கிறோம். மறந்துட்டேன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆத்திரங்களா வருது ஃப்ரெண்ட்ஸ். நீ ஓடிட்டுடா மண்டா நடி. தலை கிலோ மட்டும் கன்ஃபார்ம் பண்ணல. எஸ்டாட் சூப்பர்ங்க. பியூர் ஹெட் எப்படி தெரியல. இன்னொருத்த வராம பாருங்க. டபுள் பிளட் உள்ள வர மாட்டானே. ரிவைவ் பண்றான். என்னையாவது ரிவைவ் பண்ணி விடுங்க.
கிரனேட் போடுறாங்க. ஆமா, ஜெடி. கிரனேட் இருக்கா சூப்பர் உடச்சு வந்து அடிப்பாங்களே. ரெடியா இருந்துக்கோ. ரெடி. ஓகேவா? அப்படியே செத்துருவோம். விட்டு போயிருவாங்களே ஒரு. என்ன பண்றீங்க? ஆமா, அவ்வளவுதான் செத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மேட்ச் நம்ம தோத்துறோம்ன்ற விஷயம் தெரியுமா? அதே வெங்காயத்தை நானும் உங்ககிட்ட கேக்குறேன். தெரியுமா தெரியாதடா? நாங்க ஒரு கில்லு அங்கிள் டேமேஜ் கொடுத்தாரு. பண்ணது 2 தடவை சச்சின் கிட்ட கேளுங்க, என்னோட கம்மியா டேமேஜ் அவன் தான் எடுத்திருக்கான். அந்த ஆளு கிட்டமும் ஆயிட்டீங்க. நீ வந்துருச்சுட்டாங்க. முதல் புஷ் நான் கேட்க மாட்டோமா? Quick EP இது conversion. வாங்கி தர முடியுமா முடியாதா? ஒரு வீட்டுல எல்லாம் உட்காந்துருப்போம். முடியாது போடா. முடியாது. I need equipment. 3 ரவுண்ட் ஜெயிச்ச மாதிரி காசு கேட்காங்க. சும்மா மாதிரி ஆயிட்டு வெளியே உங்களுக்காண்டி தான் கேக்குறேன் நானு, எனக்காண்டி கேக்குறத. ஒண்ணும் தேவையில்லடா. தேவைன்னா போங்க, நான் எனக்கு வாங்கிக்கிறேன். கிரேனேட் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி சரி. அடி அடியா. கீழே எப்போ வந்தா? இங்க ஒரு பாடியா இருக்கானே. உட்கார்ந்து தெரியாதா? அங்கிள் நிறைய ஒரு டவுன் வச்சிருக்கு. இல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு. ஏய் 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 காப்பாத்துறா. பி 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 பி. அவ்வளவுதான், கில்ல கன்ஃபார்ம் பண்ணி விட்டாரு. இப்ப யாராலயும் என்னை கேட்க முடியாது, ஒரு கில்லு கூட அடிக்கலன்னு. நாங்க அங்கிள் நம்ம கப். ஏய் சைடு ஆனா வந்து மேக் வச்சு அழுத்துறா. வாய்ப்பு இருக்கு. உங்களை அடிக்கிறவன அடிங்க, உங்களை அடிக்காதவன ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சாத்திக்கிறா. அவனுக்கு டேமேஜ்யா. என்ன பிரச்சனைனே தெரியாம பேசிட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் அவனை சுட்டுட்டு இருக்கு தெரியுமா? நான் இல்லையா நாசமா போக ஒரு வெளியே போ. நிக்கிட்டு போயிட்டேன். அவனுக்கு அவ்வளவு டேமேஜ் கொடுத்தேன். எனக்கு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Free Fire India is ஆனா அவன் டவுனே அவள அங்கிள் எப்படி எவ்வளவு நேரம் சுட்டு தெரியுமாடா? ஜேடி ஹேட்ரிக். மேட்ரிக் ரைட். 3 மேட்ச் தொடர்ந்து சேர்த்திருக்கோம் ஹேட்ரிக்கா. 2 மேட்ச் தான் விளையாண்டோம். ஓ அப்படியே ரைட். 3 மேட்ச் ஆடுறோம்டா, 2 மேட்ச் ஆடுறோமா? 3 மேட்ச் முடிஞ்சிருச்சு. இவன் வேற முதல் மேட்சே இதை போட்டு வேஸ்ட் பண்ணிடுவான். நம்மளுக்கு 3 கணக்கு. இப்ப இந்த வாட்டி அடிப்போம் நாங்க எம்ஜிஆர் மாதிரி. அவர் 4 அடி வாங்கிட்டு தான்டா அடிப்பாரு. இவனே சரி இந்த தடவை தோத்துட்டு விஜய் எனக்கு 4 அடி ஆயிடுச்சா? மெத்தல்ல வரதா சொல்லுவேன். 3 தானடா கணக்கு. இப்ப நாளாச்சு. அவ்வளவுதான். எப்படி யூஎஸ்பி வச்சு அடிச்சிருந்தா கூட அவன் செத்துருப்பான் நேரத்துக்கு. அவன் பின்னாலே ஓடிட்டு இருக்கு. நான் போவேன்டா. இவன் இல்ல ரொம்ப பெருமைப்படாதீங்க. இவன் சுடல. அவனதான் டேமேஜ் பண்ணியாச்சு. நம்ம டீம்ல எவனுக்கு கண்டுவாங்களையா? நீயே வாங்கலையா? எப்படி தோக்கறானோ கண்டு வாங்கி வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நல்ல கண்ணா போகுது. நானும் அதான் பண்ணேன். ஒரு குத்து கூட குத்துற ஃப்ரெண்ட்ஸ் அவனால. பாப்பு 1 2 3. சார் இப்ப கூட மேக் வாங்குறதுல காசு இல்லையோ? யாரு ஃபர்ஸ்ட் போறான்றது முக்கியம் இல்ல, கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். நான் முன்னாடி வாங்கிட்டேன், என்பட்ட அடிக்க வேண்டியதான். ஆமா ஆயுதம் பேக்கப் பண்ணிட்டேன். தல நீ எந்த கவனிச்சிருக்க? அங்கிள் M1917 வச்சிருக்காருங்க. என்ன போய் இங்க கத்திட்டு இருக்காங்க என்கிட்ட வந்து, அதனால நான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். லாக்ட் ஒரு வந்தா மட்டும் நொட்டுற இல்ல, என் பின்னாடி வந்து நான் யூஎம்பி வச்சு நான் எப்படி இங்க மேல இருந்து அடிக்கிறது? இல்ல பின்னாடி வரனே அடி. அப்ப எதையாவது பண்ணு. செடி முன்னாடி போய் I need blue wall. இல்ல இப்பதானே முன்னாடி ஒருத்தன் வரான். I need blue wall. அந்த லாங்ல நிக்கிறான் பாரு. இதா அந்த கண்ணலையே நீ வந்து அடி வாங்கிட்டு போடா. இந்த வரான் பாரு இந்த சைடு யாரா வரான்? ஏய் இவன் சச்சின் அமைதியா இருக்கிட்டு வந்து ஓடடா. என்னத்த இத ஓட சுட்ட பாருங்க. போடு
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொருத்தன் ஓசிக்கில் அடிக்கிறாங்க. ஏய் தூக்கி விடு அவனை அப்புறம் அடிச்சுக்கலாம். சச்சி நீயா? தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத நாள் போடுங்க. இப்ப வந்து நொட்டு அடிப்பான். நான் சச்சின் நினைக்கல பயந்துட்டேன். இனிமேல் போடு 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 போடு. அவ்வளவுதான் கைஸ். அடி இன்னொரு அமுக்கு அமுக்கு மாமா அமுக்கு. ஏய் இது நல்லா இருக்கு. எம்பி யூஎம்பி வச்சு அழுத்திட்டு ஸ்கோப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிருக்கேன். இப்போதான் ஸ்கோப் பட்டன் வேற இடத்துல வச்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறேன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தியா? சரி அதான் நாங்க சொல்றோம் பாக்கலையே. ஸ்கோப்பை போட்டு அழுத்துறேன். எனிமி அந்த பக்கம் போயிட்டா ஸ்கோப் எங்கேயோ என்ன பண்றது? அதுல அவனே சொல்றான் ஸ்கோப் போட்டு அழுத்துட்டா எஸ்கேப் ஆயிட்டான் அப்படி. ஸ்கோப் பண்ணி எனிமி மேல அழுத்தணும். நானும் கேம் பிளே பார்த்தா இதோட மோசமா தான் இருக்கும். உனக்கு காட்டுறேன்ட்டு இல்ல காட்டுங்க. அந்த ஷார்ட்ஸ் எடிட் பண்றதுக்கு ஒரு பாட்டு தேடிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஷார்ட்ஸ் எடிட் பண்றது? பாட் எடிட். நீ அதை ரெடி பண்ணி தரியா இல்ல நான் போட்டுறவாடா? அதுக்குதான் பாட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். பாட்டா? பாட்டுன்னு கேட்டுச்சு எனக்கு. பாம்பு வெடிக்கணும்னா ஆகாசத்தை நீ பாக்குறன்னு போட முடியும். ஓடி வரப்ப நான் ஒரு வீடியோ வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தேன் பாத்தீங்களா? ஜேடி காப்பாத்தின வீடியோ. ஆமா ஆமா நல்லா இருந்துச்சா? இல்ல அவன் ஜேடி ஏறி போய் செத்துட்டான். அந்த பொண்ணு வந்து தாண்டி வந்து காப்பாத்த வருது. இவன் பேசுற டைலாக் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் புதுசா ஒரு அட்டாக்கிங் ஸ்கில் கண்டுபிடிச்சிருக்கேன். நல்ல ஒரு டேமேஜ். என் டேமேஜ பாருங்க கைஸ். என் டேமேஜ மட்டும் பாருங்க கைஸ். செத்துட்டு இல்ல எலிமினேட் ஆயிட்டு இல்ல 700. என் கிட்ட இருந்து ஒரு ஓசி கில் அடிச்சவர் இப்ப டாப்ல இருக்காரு. அவரு இப்ப என்ன யோசிக்கல் சொல்லக்கூடாது. அவருதான் இப்ப லீடிங்ல போயிருக்காரு. நான் வேணும்னு பண்ணலடா. வேணும்னு பண்ணீங்களோ வேணாம்னு பண்ணீங்களோ அடிச்சிங்களா இல்லையா? வந்துச்சு இல்ல கில்லு. இல்ல இதெல்லாம் மஷ்ரூம் வாங்குற மாதிரி போடுங்க. கைண்ட் தான் வேஸ்ட் ஆகுது. நான் அப்போ கன் பர்ச்சேஸ் பண்ணிருப்பேன். நான் இது நீ என்கிட்ட காசு இல்ல பாத்துட்டு சொல்றேன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது. அங்கிள் செட்டா தம்பி மேலதான் வரான் கீழே இல்ல. அப்ப நான் ஓடிட்டேன். அப்ப நரிதான் கலியா? ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்கேவை கொன்னுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாஸ்கேவை நான் கொன்னுட்டேன். ஏன்டா கொன்ன? அந்த கேரக்டர் ஓஹோ சாஸ்கேண்டி யாருமே இல்ல. சச்சோ பின்னாடி ஆயோ சாஸ்கே கேரக்டர் கொன்னுட்டேன். ஓகே ஓகே மிஸ்டர் நரி நம்ம அது ட்ரெஸ் இல்ல ஏன் தெரியும்? சச்சோ பக்காவா அடிக்குது இந்த ஸ்கில். இந்த ட்ரிக் பேனல் தானே? பேனலா? அதேதான். அவ்வளவுதான். இன்னும் பக்காவா அடிக்குதுன்னு ஒருத்தர் அடிச்சேன். நம்புவாங்க சூச்சப்பத்தை கண்டுபிடிச்சாங்களே அப்படின்னு. அது ஒண்ணும் இல்ல. லெஃப்ட் சைடு வந்து ஸ்கோப் வச்சுக்கிறேன். இந்த அழுத்துற கன் அழுத்துற பட்டன் அழுத்திட்டே இருக்கு. மோஸ்ட்ல ஸ்கோப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வந்து எனிமிக்கு ஏத்த மாதிரி அடிச்சனா அடிபட்டு செத்துறாங்க. என்ன படுத்துட்டியா? ஆனா நீ அடிச்ச கில்ல ஒண்ணுதான் உனக்கு வந்திருக்கு. டேமேஜ மட்டும் பாருங்க. என்ன பண்றது?
இத்தனைக்கும் நான் டவுன் ஆனவனை எவனையுமே கை வைக்கல, எல்லாம் வந்து ஃப்ரெஷ் பீஸாவே அடிச்சேன். Quick EP conversion. சரி ஏன்னா அதுக்கு முன்னாடி சரி ஏன்னா அதுக்கு இவன் முன்னாடி அவர் என்னையோட ஒரு கிலோ அடிச்சாலும் அதிகமா அடிச்சாலுமே இவனுக்கு எம்இபி வராது. ஏன் சொல்லு? Restored EP for everybody. ஏன் இருந்தாலும் நிறைய வாட்டி டெத்தா 3 இடம் செத்துட்டான். ரைட். எனக்கு அது கேளு ஃப்ரெண்ட்ஸ் டேட்டாபு இப்போ நான் 4 கிலோ அடிக்கணுமா? என்னடி நீ அது வாய்ப்புல செத்தான். சரி மற்ற சரக்கே உன்னை குடிக்கட்டா? ஜேடி க்ளோவல் உடைக்கவா? அடியா சும்மா இருந்தால உனக்கடா ஏய் சத்துடா. இப்ப வாடா வெறி ஆயிடுச்சுடா. வாடா மோட்டிவேஷன்டா. சச்சினே பேசிட்டா. இனிமே எல்லாம் அவ்வளவுதான், பேட்ச் எல்லாம் தெறிக்க விட போறோம். பாரு இன்னும் நீ அந்த கேட்டஸ்ல மாத்தணும் ரெடி மட்டும் பாரு. போடு 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 அவ்வளவுதான்டா. போஸ்ட் கில் அடிக்கறாங்க யாரு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார் மேல ஒரு பாடி இருக்கு யாரா போயிட்டு வாட்டரா எடுத்துட்டு போவோமா? என்ன ஆச்சு? என்ன இந்த பால் அதையும் எடுத்தாங்க பாரு. விஜய் மேகா ஃபர்ஸ்ட் டச். அடிங்கடா முடிச்சுட்டு போகும்டா. நானா தான் இந்த கில் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்ல உனக்கு. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பை गाइस. சச்சின் பேசினாதான் டீம் பிரஸ் ஆரம்பிக்குது. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் குள்ளநரி. பாய்.